கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. ஆஹா, கிராமத்தில் வந்து பார்த்தால்தான் தெரிகிறது. இந்த கிராமம் முழுக்க எங்கு பார்த்தாலும் பச்சை பசலென்று இந்த பயிர்கள் வளர்ந்து நிற்பதை பார்க்கின்ற பொழுது மன்னன் மனதுக்கு அப்படியே மகிழ்ச்சியாக தெரிகிறது. ஆமா, என்னோடு இருவர் வந்தார்கள். அவர்கள் இங்குதான் வந்திருப்பார்கள் என்று தேடுகிறேன். அவர்களை காணவில்லை. 2 நாள் லீவ் வேண்டும் என்று மன்னனிடம் கேட்டு சென்றார்கள். இருவரையும் காணவில்லை. இன்று அவர்கள் இருவரையும் பார்த்தால் இந்த வாளாலே அவர்களை சீவி விடுகிறேன். எங்கும் காணவில்லையே. ஒருவேளை அங்கு சென்றிருப்பார்களோ? டேய் உருமராஜா, அங்க வருது யாருன்னு பாரு. எங்கடா? அட அங்க வர்றா. டேய் ஏடா மன்னர் சொல்லாம ஊருக்குள்ள வந்துட்டாரு. ஐயோ வர்றாரு, என்ன பண்றது? உங்கள் இருவரையும் காணவில்லை என்று நான் அங்கங்க தேடிக்கொண்டிருக்கிறேன். இங்க என்ன இருவரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை மன்னா சொல்லாம வயக்காட்டுக்குள்ள வந்திருக்கியா? அது ஒன்றுமில்லையடா, அரண்மனையிலே இருந்து இருந்து போரடித்து போய்விட்டது. அதுதான் அப்படியே கிராமங்களை சுற்றி வருவோம் என்று வந்தேன். இருவரையும் பார்த்து விட்டேன். 2 நாள் லீவு வேண்டும் என்று கேட்டு சென்றீர்கள். 3 நாள் ஆகிவிட்டது. சரி பரவாயில்லை, மன்னன் உங்களை மன்னித்து விட்டேன். ரொம்ப சந்தோஷம் மன்னா. சரி பரவாயில்லை, இருக்கட்டும். நான் மன்னிக்காமல் உங்களை வேறு யார் மன்னிக்க போகிறார்? நாம் மூவரும் சேர்ந்து ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறேன். என்ன செய்யலாம் என்று எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. உங்களுக்கு ஏதாவது தோன்றினால் மன்னனிடம் சொல்லுங்களே. மன்னா டவுனுக்கு போவான், 3 புரோட்டா வாங்கி கொஞ்சமா சால்னா ஊத்தி சாப்பிட்டு வந்துருவான். அண்ணா புரோட்டாலாம் வேண்டாம் அண்ணா, என் வயிற்றுக்கு சேராது. அதுக்கு பதிலா சில்லி சிக்கன், சிக்கன் 65, சிக்கன் தந்தூரி, சிக்கன் லாலிபப்பு இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவான். அடே, நாம் மூவரும் சேர்ந்து ஏதாவது வேலை செய்வோம் என்றுதான் உங்களிடம் கேட்டேன். நீங்கள் என்னவென்றால் தின்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாளுக்கு வேலை வைக்காதீர்கள், என் குணத்திற்கு ஆளாகிறீர்கள் நீங்கள். நாம் மூவரும் சேர்ந்து ஏதாவது செய்ய வேண்டுமடா. என்னடா செய்வோம்? அதைத்தானே உங்களிடம் கேட்கிறேன். அண்ணா எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சொல்லடா சொல். நாம் 3 பேர் சேர்ந்து நாமளே சமைத்து நாமளே சாப்பிடுவோம். நாம் சாப்பிடுவோம் என்பது நல்ல விஷயம்தான். நாம் மட்டும் சாப்பிடக்கூடாது. நாம் சமைக்கின்ற அந்த சாப்பாடுகளை நாம் சாப்பிட்ட பிறகு பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரிதானே? சரி, சமைப்போம் என்று சொல்லிவிட்டீர்கள். எப்படி சமைப்பது? அந்த சமையலை எதிலே கொண்டு நாம் மக்களுக்கு தெரிவிப்பது? அண்ணா நம்ம ஒரு புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சரி நம்ம சமைக்கிறது பூரா வீடியோ எடுத்து போடுவான், மக்கள் பார்த்து ரசிக்கட்டா. ஒன்று செய்வோம். தாய் மனசை போல இந்த உலகத்தில் வேற ஒன்றும் கிடையாது. பெரியவர்கள் சொல்வார்கள், தாய் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று பெரியவர்கள் சொல்வதற்கேற்ப நமது சேனல் தாய் மனசு சமையல் என்று வைத்து விடுவோமா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. இன்று முதல் தாய் மனசு சமையல் என்று மக்கள் உங்களை போற்றுவார்கள். ஹாய், நம்ம தாய்மனை சமையல் இன்று முதல் நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். நாங்கள் மூவரும் சேர்ந்து பலவிதமான சமையல் சமைக்க போகிறோம். நாங்கள் மூவரும் சேர்ந்து காமெடி வீடியோக்கள் நடிக்க போகிறோம். அதை பார்த்து நீங்கள் ரசிக்க வேண்டும், சமையலை ருசிக்க வேண்டும். மணக்க மணக்க சமைக்கிறோம், மனசார சாப்பிட்றோம், மற்றவங்களை நம்ம சந்தோஷப்படுத்துறோம்.